புது பைக் எடுத்ததும் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் 2 இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோண்டா ஷோரூமில் சொன்னாங்க. அத நம்பி சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போனா சரியான சம்பவத்த பண்ணிட்டாங்க கைஸ். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், பெஸ்ட் ஃப்ரீ சர்வீஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் கைஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பைக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆயிருச்சு. ஷோரூமில் பைக் எடுக்கும்போதே சொன்னாங்க, "தம்பி 1000 கிலோமீட்டர் இல்லைனா 1 மாதத்துக்குள்ளே பெஸ்ட் சர்வீஸை போட்டுருங்க. உங்களுக்கு பைக்குக்கு 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுக்குள்ளே பைக்கை போட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ சர்வீஸ் 2யும் உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதை நம்பி போயிட்டு பெஸ்ட் சர்வீஸை கொண்டு போய் போட்டேங்க. அப்படி போட்டதுக்கு சரியான சம்பவம் நடந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் சர்வீஸில் நம்ம என்னென்னத்தை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் டியோ டிஎல்எக்ஸ் 110 ஸ்கூட்டி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் சர்வீஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டியோட பேட்டரி தாங்க. பேட்டரி சார்ஜ் ஆகுதா, பேட்டரி வோல்டேஜ் சரியாக ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பேட்டரி செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் சர்வீஸ் போடுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேட்டரியும் செக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சர்வீஸ் சென்டரில் ஃபஸ்ட்டு கேட்டுக்குங்க. ஏன்னா நிறைய சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் இல்லை, பேட்டரி செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட பைக்கில் பேட்டரியை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணாங்க. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சரியாக இந்த இடத்துல தாங்க இருக்குது. முன்ன வந்து டியோவிலலாம் தெரியும் உங்களுக்கு, ஹெட்லைட்டுக்கு மேலே தான் பேட்டரி இருக்கும். ஸோ இப்போ வர புது மாடல் டியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த கீழே தாங்க, இந்த இடத்துல கால் வைக்கிற இடத்துல தான், டிரைவிங் கால் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாங்க பேட்டரி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பைக் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பியூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கை ஃபுல்லாமே கழுவி முடித்ததோட இந்த மாதிரி பேட்டரிக்கு தண்ணி எதுவும் பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த மாதிரி நம்ம காற்றடிச்சு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா பேட்டரி ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முன்ன வந்த டியோவிலையும் இவ்வளோ பியூஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சர்வீஸ் பண்ணுற அண்ணாட்ட கேட்டேன். ஸோ அவர் சொன்னார், இல்லை இந்த பைக் வந்து சென்சார் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ பியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ப்ராப்பராக பேட்டரி செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக்கப்லாம் நிற்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.8க்கு மேலே இருந்துச்சு. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நார்மலா 12.5க்கு மேல இருந்தாலே பேட்டரி நல்ல கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்மளோட 12.8 அப்படிங்கிறதுனால எக்ஸலண்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மேபி பேட்டரி ஏதாவது இஷ்யூவா இருந்துச்சுன்னா, இவங்க வந்து சர்வீஸ் சென்டர் மூலியமா நமக்கு பேட்டரிய வந்து வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்க பேட்டரி ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனையா இருந்துச்சுன்னா, மறக்காம அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ எதுவும் பிரச்சனையா இருந்தா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாரண்டில கிளைம் பண்ணி தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணதோட பேட்டரி சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி பேட்டரி சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாருங்கள் எப்படி செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ அது ஒரு டெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சு தாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, பேட்டரி சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லி. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேஸ் பண்ணி பார்க்குறாரு, கரண்ட் வருதா அப்படின்னு சொல்லி. கரண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் பெர்ஃபெக்டாக வந்துச்சு. ஓகேங்க. பேட்டரிய செக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம புது ஆயில் தான் போட போறோம். இது பார்த்தீங்கன்னா, மொட்டியூல்ல பார்த்தீங்கன்னா 530 ஆயில் தான் போட போறோம் நம்ம பைக்குக்கு. இந்த ஆயில் கிட்டத்தட்ட 5500 கிலோமீட்டர் வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில நமக்கு வாரண்டி குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த பைக்குக்கு ஊத்தக்கூடிய பெஸ்ட்டான ஆயில் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டர்ல சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட 600 மில்லி லிட்டர் பார்த்தீங்கன்னா, ஆயில் புடிக்குது நம்மளுடைய டியோ ஸ்கூட்டிக்கு. இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க நல்ல ஆயிலா சூஸ் பண்ணி ஊத்துறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயங்க. ஸோ அத பொறுத்து தான் இன்ஜின் எவ்வளோ காலம் உழைக்கும் அப்படிங்கிறதே இருக்குது. வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ அது பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ல தாங்க நடந்துச்சு. 2 ப்ரீ சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி ஷோரூமில் சொன்னாங்க. பட் சர்வீஸ் சென்டருக்கு வந்ததோட ஆயிலுக்கு மட்டும் ரூ. 3500 கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வண்டியை கழுவுறதுக்கு கிட்டத்தட்ட ரூ. 1000 தான் போயிருக்கும். அதையும் கொடுத்து நாங்களே சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குடா இந்த ப்ரீ சர்வீஸ்? ஸோ சேட்.